ஏற்கனவே கார் பார்க்கிங் மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டுவதற்கு தேவை என்று கோரியிருந்தது. இந்த வகையில் நாம் அந்த இடத்தை ஆய்வு செய்து அன்றைய சட்டப்பேரவை உறுப்பினராகவும் அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராகவும் இருந்த அருமையண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் கோரிக்கை வைத்ததற்கிணங்க இதை பரிசீலித்து இந்த கோயிலுக்கு தேவைப்படுகின்ற நிதியை மருதமலை திருக்கோயிலிருந்து கடனாக பெறுவதற்கு அவர்களுக்கு இந்த திருக்கோயிலுடைய செயற்பொறியாளர் ஒரு தாக்கீது அனுப்பி அதன் அடிப்படையில் அந்த திருக்கோயிலில் இருக்கின்ற டிசி அவர்கள் பரிந்துரைத்து அது ஜேசி வாயிலாக ஆணையருக்கு சென்று அன்றைக்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அந்த திருக்கோயிலுடைய நிதியை பயன்படுத்துவதற்கு அந்த திருக்கோயிலுடைய மருதமலை திருக்கோயிலுடைய அறங்காவலர்கள் அன்றைக்கு சம்மதம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். இதில் எங்கு என்ன தவறு நடந்தது என்று அவர் நேற்று சொன்னார் என்றே தெரியவில்லை. நிச்சயமாக சொல்லுகிறேன், கமர்ஷியல் என்பது அந்த திருக்கோயிலுக்கு தேவையான வருமானங்களை ஈட்டுகின்ற ஒரு முயற்சி. ஒரு இடம் எந்த பயன்பாட்டிற்கும் இல்லாமல் குன்னூர் என்பது சுற்றுலா பகுதி, தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்லுகின்ற பகுதி. அந்த பகுதியிலே வாகனம் நிற்பதற்கு கூட இடங்கள் இல்லாத ஒரு சூழல். ஒரு பெரிய கடைகள் முன்பு கூட ஒரு 2 வீலர் பார்க்கிங்கை கூட அனுமதிக்க முடியாத ஒரு சூழல். திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்கள் பயன்பாட்டிற்கு மாத்திரமல்லாமல் அங்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளுடைய பயன்பாட்டிற்கு அந்த மல்டி லெவல் கார் பார்க்கிங் கட்டி கொடுக்கப்பட்டால் அதில் நிர்ணயிக்கப்படுகின்ற அந்த கட்டணத்தை வைத்து ஊட்டியிலே இருக்கின்ற 52 திருக்கோயில்களும் நலிவடைந்த நிலையிலே இருக்கின்ற திருக்கோயில்களுக்கு முழுமையாக அதில் வருகின்ற வருவாய் திருக்கோயிலுடைய அடிப்படை தேவைகளை பயன்படுத்த முடியும் என்ற தொலைநோக்கு பார்வை கடந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தொடங்கப்பட்டது. அதை முழுமையாக உணராமல் புரியாமல் ஒரு அமைச்சர் அவசர கதியில் பேசுகிறார். ஆகவே இதன் பிறகாவது இந்த பேட்டியை பார்த்த பிறகாவது அந்த திட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது, அந்த திட்டம் ஏன் செயல்படுத்தப்படுவதற்கு முயற்சித்தது என்பதை அவர் உண்மை நிலையை உணர வேண்டும். இதுவரையில் அந்த திட்டத்திற்குண்டான அனுமதி ரத்து செய்யப்படவில்லை என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். 500 பேர் கோயிலுக்கு வருவதற்காக அல்ல, 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள், 50,000த்திற்கும் மேற்பட்டவர்கள், லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் விடுமுறை காலங்களில், கோடை காலங்களில் பயணிகளாக, சுற்றுலா பயணிகளாக வருபவர்களுக்குத்தான் அந்த கார் பார்க்கிங் ஏற்படுத்தப்பட்டதே தவிர வெறும் திருக்கோயிலுக்கு வருபவர்களுக்கு மாத்திரம் அந்த பயன்பாட்டிற்கு ஏற்படுத்தப்படவில்லை. அதோடு திருக்கோயிலுடைய நலிவடைந்த திருக்கோயிலுடைய நிலையை மேம்படுத்துவதற்காகவும் வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்வதற்குண்டான வருவாயை உயர்த்துவதற்காகத்தான் இந்த நடவடிக்கை ஏற்பட்டது. அறிவு சார்ந்த அனைவரும் இதை வரவேற்பார்கள். நிச்சயமாக சட்டமன்றத்தை பொறுத்தவரை நீங்கள் அறியாத ஒன்றுமல்ல, தெரியாத ஒன்றுமல்ல. முழு விளக்கம் கிடைக்கும் அல்லது அவர்கள் அமைச்சர்கள் கூறிய கருத்திற்கு எதிர்கருத்து வாதம் சரியாக இருக்கும் என்றால் எப்பொழுதுமே அனுமதி தர மாட்டார்கள், அனுமதி மறுப்பார்கள். அதுதான் நேற்றைக்கும் முழுமையாக அனுமதி மறுக்கப்பட்டது. ஒரு பைசா கூட தொட மாட்டோம், தொட்டவங்களையும் சும்மா விட மாட்டோம். நிச்சயமாக ஊழல் வந்து வெளிப்படுத்த போகிறோம். நான் 100 வெளுக்க போகுது, கொஞ்சம் நாள் பொறுத்த பிறகு இதையெல்லாம் சந்திக்கலாம் என்று இருந்தோம். இது நெருக்கடி காலத்திற்கே அஞ்சாத இயக்கம். இது போன்ற உருட்டல் மட்டலுக்கெல்லாம் பயப்படுவோமா? மடியிலே கனம் இல்லை, வழியிலே பயம் இல்லை. ஏதாவது அவர்களிடம் குற்றங்கள் ஆதாரபூர்வமாக இருந்தால் நிச்சயமாக அதன் மீது அவர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சட்டப்படி சந்திக்க தயாராக இருக்கின்றோம். இன்னும் அடிக்க உயர்கின்ற பந்தாகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் மேலும் மேலும் எழுந்து நிமிர்ந்து திமிரி நிற்கும். இது போன்ற உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் அஞ்சுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. பேசும்போது ஒரு சைகை ஒன்று காமிச்சாரு, அப்புறம் உடல் அந்த அப்பாவை காணோம் அப்படின்னு ஒரு குட்டி கதை ஒன்று சொன்னாரு. குட்டி கதை ஒன்று சொல்லியிருக்காரு. அதற்கு தகுந்தபடி எங்களுடைய துணை முதல்வர், எங்களுடைய முன்னாள் துணை முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ஆளுமையோடு அனைத்தையும் பதிவு செய்திருக்கின்றார். அவர் பேசுவதற்குண்டான வாய்ப்பை முழுமையாக நல்கியிருந்தால் நிச்சயமாக அங்கேயே பேசியிருப்பார், அங்கேயே அதற்கு தகுந்த பதிலடி தந்திருப்பார். ஆகவே சட்டமன்றத்தில் ஜனநாயக முறைப்படி கடந்த காலங்களில் நானும் 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்றேன். கடந்த காலங்களில் பல்வேறு முதலமைச்சர்கள் பேசுகின்ற பொழுது
எதிர்க்கட்சி தலைவர் குறுக்கீடை எல்லா சபாநாயகர்களும் அனுமதிப்பார்கள். அதேபோல் எதிர்க்கட்சியினர் குறுக்கீடுகளை முதலமைச்சர்களும் ஏற்றுக்கொண்டு அவருடைய குறுக்கீடுகளை கேட்டு அதற்கு விளக்கம் அளிப்பார்கள். ஏன் கடந்த காலங்களில் ஜனநாயகத்தின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த எங்கள் திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர், எதிர்க்கட்சியினுடைய துணைத் தலைவர், கொறடா போன்றவர்கள் கூட எங்கள் முதலமைச்சர்கள் பேசுகின்ற பொழுது எழுந்து குறுக்கீடு செய்தால் அனுமதித்து அதற்கு பதிலளிப்பார். ஏனென்றால் இவர் தயாரித்ததை தவிர வேறு எதையும் பேசுகின்ற நிலை இல்லாததால் சபாநாயகர் அதற்கு அனுமதி அளிக்கவில்லை, அனுமதி மறுத்தார்.